ரைட். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். ஆத்துமாவிலே மரித்த கிறிஸ்துவர்கள், பிசாசோடு வாழுகிற கிறிஸ்துவர்கள், பரிசுத்த ஆவியோடு வாழ்கிற கிறிஸ்தவர்கள். சொல்லுங்க. மரித்த கிறிஸ்தவர்கள், பிசாசோடு வாழுகிற கிறிஸ்தவர்கள், பரிசுத்த ஆவியோடு வாழ்கிற கிறிஸ்தவர்கள். இந்த ஆத்மா மரித்து சரீரம் மரிக்காம சர்ச்சைக்கு போகிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. அவங்க சர்ச்சைக்கெல்லாம் போய் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் கரெக்டாக சர்ச்சைக்கெல்லாம் போயிடுவாங்க. ஆனால் ஆத்மாவில் விடுதலை இருக்காது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 1 மணி வரையும் சர்ச்சு போவோம். 1 மணிக்கு அப்புறம் நம்ம வேலைக்கு போயிடுவோம் புரோட்டா கடைக்கு. அது எப்போ வரையும்னா நம்ம ரட்சிக்கப்படும் போது ஸ்டார்டிங் பீரியடில் அது இருக்கணும். அல்லேலூயா. ஸ்டார்டிங் பீரியடில் அது நம்ம உயிர் பெற்றோம்னா தேவ வைராக்கியம் வந்துடணும். அடுத்த அளவில் கிறிஸ்தவர்கள் அல்லேலூயா, அந்த அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த பரிசுத்தாவியை பெறாம இந்த பழைய வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு புதிய வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு சர்ச்சைக்கு போடுறவங்க பரிசுத்தாவியை பெறாதவர்கள். இன்னொருத்தர் இருக்காங்க, உலகத்தில் என்ன நடந்தாலும் அதை ஜெயமாய் மாற்றக்கூடியவர்கள், நஷ்டத்தை லாபமாய் மாற்றுகிறவர்கள், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர்கள், பரிசுத்தாவின் ஆலோசனையை பெற்று வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. இது 3 கேட்டகரி. 3 பேரில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க? அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருந்தாலும் இந்த சத்தியங்கள் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. ஆனால் பிசாசின் சக்தி பயங்கர வல்லமை உள்ளது. எவ்வளவு பெரிய வல்லமை இருந்தாலும் ஆவியானவர் அதை ஜெயித்து அவருடைய பாதையில் நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது அவருக்கு நம்ம ஆவியாத்மா சரீரத்தை பூரணமாய் அர்ப்பணிக்க வேண்டும். இது அர்ப்பணிக்காத பட்சத்தில் இந்த முதலில் சொன்ன 2 காரியங்களில் அநேக கிறிஸ்தவர்கள் அடிபடுகிறார்கள். ரொம்ப பேர் ஊருக்குள்ள பார்த்துக்கலாம். ரொம்ப என்ன சர்ச்சுக்கு போனவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, அற்புத அடையாளங்கள் செய்தவர்கள், ஒரு பாஸ்டரும் சரியில்லைங்க, ஒரு சர்ச்சும் சரி கிடையாது. எல்லாம் திருட்டு போயிடுவோம். வேளாங்கண்ணி மொட்டை போட்டுறோம். ஆமாம், அங்கே போய் அங்கே மொட்டை போட்டு வரதும் இங்கே எல்லாத்தையும் நமக்கு மொட்டை போட்டுருவோம். இது அநேகர். நீ இப்போ நம்ம பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம், வேத வசனத்துக்கு பயப்படுகிறோம். நான் இப்போ வேத வசனம் பிரசங்கியும் ஒரு கதை சொல்ல மாட்டேங்க. வெளியே உள்ள காரியங்கள், ஏதாவது சின்ன காரியங்கள் வந்துட்டு போகுமே தவிர வேறு எதுவுமே ஆழமாக சொல்கிறது இல்லை. நான் மாரநாதாக போனேன். உடனே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1லேருந்து 13 வசனங்கள் வாசிக்கலாம் அப்படிம்பாரு. டக்குன்னு வாசிப்பாங்க. நான் நாகர்கோயிலுக்கு போனேன்னா அப்படின்னு ஆரம்பிப்பார். நாகர்கோயிலுக்கு போகிற வண்டி எங்கெல்லாம் போகும் தெரியுமா? அப்படியே திசைமலை போய், தூத்துக்குடி போய், கோயில்பட்டி போய், அப்படியே புளியங்குடி போய், அப்படியே இடைக்கால் போய், தென்காசி வந்து உடனே டக்குன்னு திருப்பி ஆலங்குளம் வந்துடும். அங்கே கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிரும். ஏன்னா ஆத்மாவே கர்த்தரை சோதி ஒரு சத்தியம் இருக்காது. அல்லேலூயா. ஆனால் இந்த ஆவியானவர் நடத்துகிற பாதை ஒன்றுதான் சரியான பாதை. ஆனால் பிசாசு பயங்கரமானவர். பிசாசு நம்முடைய சக்தியை காட்டிலும், உலகத்தில் எந்த மனுஷனுடைய சக்தியை காட்டிலும், எல்லா பலத்தை காட்டிலும் அதிகமான சக்தி உடையவன். அல்லேலூயா. அதிகமான சக்தி உடையவன். ஆனால் அவனை ஜெயிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள தங்கி இருந்தால் மட்டும்தான் அவனை ஜெயிச்சு வாழ முடியும். அல்லேலூயா. அப்போ யாரோ ஒரு ஆள் நினைக்க, அப்போ ஆண்டவர் வணங்குறதோட அவங்க காலில் விழுந்துட்டு போயிட்டு போகலாம். அவன் உலகத்தின் அதிபதி, உலகத்தை ஆளுவதற்காக அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ அவனை ஜெயிச்சு வாழ்ந்தாதான் வாழ்வதற்கு உண்டான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும்.
பிசாசின் சக்தியை பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 35 வாசிக்கலாம். மார்க் 4வது அதிகாரம் 35 அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி ஆமென் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு ஆமென் அவர் படகில் இருந்தபடியே ஆமென் அவரை கொண்டு போனார்கள். ஆமென் படகுகளும் அவரோடு கூட இருந்தன. ஆமென் அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரப்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஒரு நிமிஷம், இயேசுநாதர் எங்க போறாரு அவருக்கு தெரியுது. அக்கறையில லேகியோன்னு ஒருத்தர் இருக்கான், அவனை போய் நம்ம பேயை விரட்டிட்டு அந்த மனுஷனை மாத்திரம் மீட்டு எடுக்கணும்ட்டு அவருக்கு தெரியுது. உடனே புறப்படுதாரு, வாங்கப்பா அக்கறைக்கு போவோங்காரு. அவர் அதை நினைச்சுக்கிட்டு சொல்றாரு. ஆனா இவருக்கு என்ன தெரியுதோ அதே காரியம் இன்னொருத்தருக்கு தெரியுது. அவன் யாரு? நம்ம பழைய ஃப்ரெண்டு தான். அவனுக்கு டக்குன்னு தெரியுது இவர் என்ன செய்ய போறாரு, நம்மளை விரட்ட போறாரு. நான் அவன் கூட குடியிருந்தோம், அவனை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், அவன் சுகத்துக்கு அவனுக்கு சந்தோஷமே கொடுக்காம துக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இவர் வந்து அவனை விரட்டிட்டு சந்தோஷத்தை கொடுத்து பார்க்காரு. இவரை போக விடக்கூடாதுன்னு காலெல்லாம் முடிச்சு அசைக்கல. பயங்கரமான காத்து அனுப்புதான், படகு நிரம்பத்தக்கதான அலாடிக்கு. பிசாசால அதை செய்ய முடியுமா? வானத்துக்கு கீழே எல்லாம் யார் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? பிசாசோட கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவின் மரணத்தின் மூலமாய் வருகிற யுத்தத்தின் ஜெயிக்கக்கூடிய மரணத்தின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் மட்டும்தான் பிசாசை ஜெயிக்க முடியும். மற்ற பரிசுத்த ஆவியானவர் மூலம் வருகிற சத்தியம், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வருகிற பரிசுத்தம், நீதி, உண்மை, கனிகள், இவனை வச்சுதான் நீ பிசாசை ஜெயிக்க முடியும். இவருக்கு தெரியுது, யாரு? இயேசுநாதருக்கு தெரியுது இது இவங்க இந்த காற்றோட வேலை இல்லை, இது யாரோட வேலை? பிசாசு வேலை. நம்ம அவனை விரட்ட போறோம்னு அவருக்கு தெரியுது, அதனால நம்ம தடை பண்ணதான்னு அவருக்கு தெரியுது. ஆனா அது தெரிஞ்சதுனால அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? இவனால இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது, நம்ம இருக்கம் பார்த்துக்கிடுவோம்ட்டு அவர் பாட்டில் உறங்கிட்டு இருக்காரு. அடுத்த வசனம், கப்பலில் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார். ஆமென். போதகரே, நாங்க மடிச்சு போறோம், உமக்கு கவலை இல்லையா? அல்லேலூயா. அவர் கவலையில இருக்காரு. அவருக்கு தாற்பயம் புரியுது, எதுக்கு இந்த புயல் வந்தது, எதுக்கு படகு விளக்கணும் ஆடுது, எல்லாம் தெரியுது. ஆனா இவங்களுக்கு தெரியல. இவங்க காற்றை பார்க்க, இவர் லேகியோனை பார்க்காரு. அல்லேலூயா. அக்கறையில் ஒருத்தர் இருக்கான், அவனை போய் குணமாக்க போறாரு. இவர் என்ன நினைக்கிறாரு, இவ்வளவு காற்றும் புயலும் வருது, இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன், இவங்க தான் பிசாசை துரத்தணும், அதனால நான் ஊ போல இருப்போம்னு இருக்காரு. அது தலைவாணி இல்லை, அவங்க மேல வைக்கிற விசுவாசம். படுத்தது சும்மா இல்லை, இவங்க மேல வைக்கிற விசுவாசம், இவங்க தான் பிசாசை துரத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க என்ன செய்றாங்க பாருங்க, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இவர் யார்கிட்ட பேசுறாரு? இப்போ யார்கிட்ட பேசுறாரு? கடல்கிட்ட மட்டும் இல்ல, கடல்ல இந்த இடியையும் இந்த மின்னலையும் இந்த காற்றையும் கொண்டு வருகிற சக்திட்ட அகற்றுதாரு. ஏய் அமைதலா சட்டப்படா, சட்டப்படா அப்படிங்காரு. அல்லையா, அமைதலா இருக்காரு. உடனே என்ன உண்டாயிற்றோ, அமைதல் உண்டாயிற்று. காற்றை ஒரு இடத்துல இது இந்த சிக்மங்களுக்கு போயிருக்கும்போது ஒரு பொம்பளையாட்ட போய் நம்ம பேர் விட்டதுக்கு இயேசுவின் நாமத்தினான்
ஞான் அது கன்னடத்தில் பேசுனேன். யார் தெரியுமா? நான் துர்கா தேவி அப்படின்னு. அங்கே துர்கா ஃபேமஸ் இருக்கு. இங்கே எசைக்குங்க, அங்கே துர்காங்காங்க. அங்கே துர்காங்கன்னா அவங்க கும்பிடுத சாமி. நான் துர்கா, நீ எவ்வளோ இருந்தா எனக்கு என்ன? இப்போ நான் யார்கிட்ட பேசுகிறேன்? அந்த மனுஷன்கிட்ட பேசுகிறேன். அந்த மனுஷன் இல்லை, அந்த ஆவிட்ட பேசுகிறேன். அந்த பிள்ளையும் 2-3 பிள்ளைகள் பார்த்து ஆள் ஒல்லியான்னு இருக்கு, பேய் பிடிச்சி. அதை போய் இவர் சவுட்டில் அடிக்கிறார். டப்புன்னு அடிச்சிட்டாரு இவர் சுரேஷ். அந்த பேய் அடிச்சு தெரியுமா? அடிக்கும்போது துறை போயிடும். அடி யார் மேலே விழும்? ரொம்ப இந்த முத்து சொல்லும் போதெல்லாம் பார்த்தேன். இந்த 5000 கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போய் எல்லாருக்கும் நான் அப்பாலாம் ரொம்ப நேசிப்பார முத்த. அந்த பூசாரி என்ன செஞ்சா பெரம்ப வச்சு அடிக்கலாம். எப்பா என் மேலே அடி விழுது, இன்னைக்கு காலு பாரு. அவர் போய் கூட சொல்லு, நல்லா அடிச்சு விரட்டுக்காங்க. என்கிட்ட வந்து சொன்னா என்ன இப்படி பண்ணுதானே அலைவியா. அது இப்போ தூரம் விளையிடும். பேய் அவ்வளோ சிற சக்தி உடையது. இது என்ன அந்த யார் கோட்டாங்குளத்திலிருந்து குமார்னு ஒரு பையன். என்ன இவனை அந்த ஜானுஸ்லி பார்த்தா அவனை பார்க்கணும், நல்ல செவத்த பையன். இந்த நிலையில் இப்படி கையை வச்சுட்டு அவன் பாட்டில் நின்றுட்டான். நானும் சாமுதலும் வெளியே போகணும், செவத்துக்கு அந்த ஊழியம் நடத்த போகணும், வீக்கப்படுறதுக்கு. போய் குமார் தூர போங்க, அவன் பாட்டில் இன்னும் அப்படியே நிற்கான். ஏன் அவன் கையை பிடிச்சி வெளியே விடியா அப்படின்னு சொன்னேன் சாமுதலுக்கு. அவரு போய் உடனே கையை பிரிக்க முடியல. அவன் சின்ன பையன். சாமுவேல் அவனை விட குண்டாளு, கொஞ்சம் வெயிட்டான ஆள், வளர்ந்த ஆள், அவனோட பலசாலி. இவர் 2 கையும் பிடிச்சி இழுக்காரா. அவன் எந்த மல்லுக்கட்டும் இல்லை, அப்படியே நிலையில கையை வச்சாலும் நிற்கான். அங்கே எங்கேயோ பார்த்தாலே நிற்கான், அப்படியே பார்த்தாலே நிற்கான். இவர் கையை பிடிச்சி இழுக்காரு, இழுக்க முடியல. இல்லைன்னா நம்ம கல்லை தூக்கிட்டு பள்ளிக்கூடத்துலேருந்து தூக்கிட்டு ஓடியாருவோமா? அவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்ல வர்றேன். பிசாசுக்கு என்ன உண்டு? பயங்கர சக்தி உண்டு. உடனே கடைசி வசனம் என்ன எழுதுறாரு? அவர்கள் மிகவும் பயந்து, ஆமென், இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, ஆமென் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இப்பமா இவங்க என்னத்துக்கு சொல்லாங்க தெரியுமா? இது காற்றையும் கடலையும் புயலையும் கொண்டு வந்தது பிசாசுன்னு சொல்லல. இவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். யாருன்னு கேட்டா, இவர் கடலையும் காற்றையும் உண்டாக்கினவர் யாரு? அவர் உண்டாக்கினார். அதட்டு அப்படின்னா நீ அமைதியில் இருக்குன்னு சொல்லிருக்க, அதட்ட வேண்டாம. யார் அதட்டுவோம்? சும்மாட்டா அப்படின்னு நீ பயந்துறத எதுக்கு அதட்டும்? அவன் செய்கிற கிரியைகளுக்கு ஆட்டுதான். இவனு அன்பா சொல்லணும் எப்படி சொல்லுவான்? சும்மாரிடா, சத்தம் பண்ணாது. நான் படைச்சிருந்தேன்னா அப்படி சொல்லுவேன், காற்றே சுமரி நாங்கள் போயிட்டு இருக்கோம், அதட்டாத அமைதல் அறின்னு சொல்லியிருக்கோம். அந்த காற்றையும் கடலையும் அவன் ஆளுகை செய்கிறபடினால்தான் இவர் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அதட்ட வேண்டியது இருக்கு. இல்லைன்னா அவன் சேட்டை பண்ணலாம். எதுக்கு சேட்டை பண்ணலாம்? அடுத்த இடத்துல லேகியோன்னு கொடிய ஆவி இருக்கு, அதை போய் விரட்டுறதுக்கு தான் இவர் என்ன செய்யறாரு? இவன் படுத்தான். அடுத்தால என்ன எழுதிருக்கு? 5ஆவது அதிகாரம். ஆமென், ஆமென். கதர்னருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படையில் இருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் வேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். நேர எதிராக வர்றான். நல்ல காணுங்க, இந்த மரித்த கிறிஸ்தவர்கள், கல்லறையிலே வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள், நீங்க போய் காட்டீங்கன்னா ஐயோ கிறிஸ்துமதிக்கு எவ்வளோ 500 1000 வாங்கிக்கா. ஆனால் இயேசுநாதர் போய் மரித்தெல்லாம் அவர் என்ன செய்யல, உயிர்த்தல. சர்ச்சை கட்டணுமா? என் பேரை அதில் போடுங்க, எவ்வளோ போனாலும் வாங்கி விடுங்க. ஆனால் இந்த பாஸ்டர், இந்த ஊழியம் எல்லாமே போய், நான் ஒரு ஆள்கிட்ட அதான் சொன்னேன், நீ சர்ச்சைக்கு போங்க. சர்ச்சில் யாரும் எப்படி இருந்துட்டு போகிறாங்க, நீங்கள் அங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் நிறைய இருக்கு. அங்கே அந்த போதனை மட்டும் இல்லை, அநேக ஐக்கியங்கள், அங்கே நடக்கிற காரியங்கள், இயேசுநாதர் எப்படி கிரியை செய்தார் எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். வேதம் சொல்லுது, அவருக்கு எதிராக வர்ற அசுத்தாவி
நீங்கள் பரிசுத்தாவின் தன்மையில் நடந்தீங்கன்னா இந்த கல்லறையில் வாழ்கிறவங்க, அதாவது ஆத்மா மரித்த மனுஷர்கள், அதாவது சத்தியத்தை விரும்பாதவர்கள், எலும்பாக இருக்கிறவர்கள், இவங்க பூராமே பயங்கரமாக எதிர்ப்பார்கள் உங்களை. அல்லேலூயா. பயங்கரமாக எதிர்ப்பார்கள். பொல்லாத ஆவியை விட, ரட்சிக்கப்படாத மனுஷனை விட ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் தான் உங்களை பயங்கரமாக எதிர்ப்பார்கள். அல்லேலூயா. உங்களை பயங்கரமாக எதிர்ப்பார்கள். இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய தன்மையை விட இந்த கல்லறை வாழ்க்கை வாழ்கிற ஆத்மாவில் மரித்து போகிற கிறிஸ்துவத்தின் ஊழியங்கள் தான் அதிகம். பேர் 4000 பேரை கூட்டி வச்சிருக்காரு ஐயா மலையில் புரிஞ்சு நினைக்க ஒரு ஆளாவது இது பாவம், நீ இயேசுவை தரித்துக்கொள், மனம் திரும்பு, தனியாக கூப்பிட்டு நீ இயேசுவை ரசிக்கப்பட்டிருக்கியா, நீ மனம் திரும்பி இருக்கியா, நீ இயேசுவை நேசிக்கியா, இதெல்லாம் கேட்குறாங்களா? என்ன வேணும்? காசு. இப்போ அவங்க என்ன கிறிஸ்தவர்கள்? கல்லறை கிறிஸ்தவர்கள். யாரும் எப்படியும் போயிட்டு போகிறாங்க. நம்ம பிரசங்கம் பண்ணனால ஒன்றுமே கிடைக்காதுங்க. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், சுகமாக்கப்படுவாய், அது இல்லை. நீங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பற்றி இயேசுவை தரித்து கொண்டாதான் நீ யாரை ஜெயிக்க முடியும்? கல்லறை லேகியோட ஜெயிக்க முடியும். நீங்கள் மனம் திரும்பாம இயேசுவை தரித்து கொள்ளாம, இயேசு சொன்ன வாழ்க்கையில் வாழாம கல்லறை லேகியம் நினைச்ச முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்ப நான் செய்யற ஊழியம் என்னது? கல்லறை ஊழியம். ஐயோ, நம்ம மாசம் போறோம், அவரை பத்தி இப்படி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கலாம். உண்மை அதுதான் உண்மை. நீ எங்கேனாலும் போக, அங்கே என்ன நடக்கு, நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளக்கூடிய பலம் இருந்துன்னா நீ தப்பிப்பீங்க, இல்லைன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஒரு வார்த்தை உங்களை மாட்டிடும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை உங்களை ஏன்னா இனி எங்கேனாலும் போங்க, பாவத்தை குறித்து வந்தாங்களா, மனம் திரும்புவதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா, நீங்கள் இயேசுவை போல மாறுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா, அல்லையா நீங்கள் பிசாசை ஜெயிக்கிறதுக்கு உங்களை முயற்சி பண்ணுறாங்களா, அது உங்களுக்கு உண்மையான ஊழியம். அல்லேலூயா. இது அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 3வது வசனம், அவனுடைய குடியிருப்பு கல்லறையில இருந்த. குடியிருப்புன்னா என்ன அர்த்தம்? இருப்பிடம். கல்லறைன்னா என்ன தெரியுமா? வாசிக்கலாம், ஒரு வாசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 27 வாசிக்கலாம். மாயக்கலராகிய வேத பாரகரே, ஆமென், பரிசுத்தரே, உங்களுக்கு ஐயோ, ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அலங்காரமோ உள்ளேயோ மரித்தவர்களில் எழுப்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். இவர் யார மனுஷனை சொல்றாரு? ஆத்மாவில் செத்த பரிசேரை குறித்து சொல்றாரு. நீங்க கல்லறை மாதிரி இருக்கீங்க, வெளியே தான் கிறிஸ்தவ மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்கு, ஆனா உள்ள எப்படி இருக்கீங்க? அசுத்தத்தினால நிறைஞ்சிருக்கீங்க. அசுத்தம் என்ன? உலக சக்தியினால நிறைஞ்சிருக்கீங்க, இச்சையினால நிறைஞ்சிருக்கீங்க, பெருமையினால நிறைஞ்சிருக்கீங்க, பொருளாசையினால நிறைஞ்சிருக்கீங்க. நீ இது செத்த வாழ்க்கை. கல்லறை வாழ்க்கை வந்து செத்த வாழ்க்கை. அல்லேலூயா. பூமியில செத்த வாழ்க்கை, உயிர் உள்ள வாழ்க்கை வாழணும். உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தா எப்படி இருக்கானா? செத்தவனா இருக்கிறாய். அடுத்த எழுதிருக்கு, அப்படியே மனுஷருக்கு நீதிமான்கள் என்று ஆமென் புறமே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும். ஆமென். வெளியே நீதிமான் பெயிண்ட், நீதிமான் பெயிண்ட், உள்ள பார்த்தா பயங்கரமான அக்கிரமங்கள். அரசியல்வாதியெல்லாம் பார்க்கணும், அப்படியே கும்பிடுவானுவோ. அப்படியே இந்த எம்ஜிஆர்லாம் பார்த்தா ஒரு 90 வயசு கிழவியை உடனே கூப்பிட்டு வந்து அவரை ஒன்றை வச்சு கட்டிப்பிடிக்காத ஒரு ஃபோட்டோ பிடிச்சி உடனே ஃபோட்டோ எடுத்து முடிச்சோன்னு பார்க்கணும். அந்த கிழவி எங்கேயோ 1000 பேருக்கு பின்னால் கொண்டு விட்டுருவானு, தூக்கி கொண்டு. நடிப்பு, எல்லாம் நடிப்பு. அதுவும் நம்ம பாரத பிரதமர் நடிப்பு இருக்க, பயங்கரமான நடிப்பு, பயங்கரமான நடிப்பு. அவர் மாதிரி நடிக்கவே உலகத்தில் முடியாது. ஒரே நாளில் 3000 பேரை கொண்டாங்க, 3000 முஸ்லீமை.
முஸ்லீமை 3000 பேரை கால் பண்ணிட்டாங்க. அது 3000 பேரை கொண்டதுனால தான் இவனை தலைவனை தூக்கி போட்டு மற்றவனை தூக்கி அத்வானிலாம் தூக்கி வச்சுட்டாங்க. நீ தான் தகுதி விட ஒன்று தூக்கி கொண்டு வந்து போட்டாங்க. நடிப்பில் அவன் பயங்கர நடிப்பாங்க. எலெக்ஷன் நடக்க இவர் சாமியார் மாதிரியே ஆகிட்டார். சாமியார் மாதிரி இங்கே வந்து தியானம்லாம் பண்ணேன். அதை போட்டோ எடுத்து போட்டேன். அங்கே எலெக்ஷனில் ஓட்டு போட்டது. அல்லேலூயா. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். நல்ல பாஸ்டர் மாதிரி தான் வேஷம். அன்பாக நடக்கிறது மாதிரி தான். ஒரு ஐயர்வாள் மனைவி ஆண்டு வந்து சொல்லுது, ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் பயங்கர சங்கடப்படுத்தார் என்னைய, உங்கள் வீட்டுக்கு போங்கங்காரு. ஆனால் பிரசங்கம் நல்லா பண்ணுறாரு. அவர் டீச்சராக வேறு இருக்கார், ஐயர்வாளாக வேறு இருக்கார். என்னைய வீட்டுக்கு போங்க, நான் 2 பிள்ளைகளை வச்சு எங்கள் வீட்டுக்கு நான் எப்படி போக? அது அந்த பிள்ளைய பார்த்தா ரொம்ப ஒல்லியாக சின்ன பிள்ளை மாதிரி இருக்குது. ஐயோ பாவமாக தருது. இந்த வாரம் அல்ல, போன வாரம் வந்தது. யார்? வெள்ளடிக்கப்பட்ட எவனாக இருந்தாலும் சரி, அவன் பாஸ்டர் இல்லை. சத்தியத்தின்படி நடக்கிறவன் தான் பாஸ்டர். அல்லேலூயா. ரைட். அடுத்த லைன் இருக்கு 29. வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. ஆமென். கல்லறைகளை கட்டி, ஆமென், நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்களும் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆமென். பிதாக்களின் நாட்களிலே இது இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம்னு சொல்லிங்க. ஆனால் நீங்கள் தீர்க்கதரிசியெல்லாம் கொலை பண்ணுறீங்க. கல்லறை வாழ்க்கை ரொம்ப மோசமானது. ஆனால் பெயிண்டிங் க்ளீனான பெயிண்டிங். ஒரு ஆள் பேர் சொல்லாமல் தெரியல. அதில் இந்த கர்மம் சீடியை வாங்கிறதுக்கு நானும் யார் கண்ணனும் போயிருக்கோம். மச்சினம் கண்ணன் எங்க அங்கே ஆப்ரஹாம்னு ஒரு ஆள் சிஎஸ்சியில் பெரிய லீடரு. அவர் வந்துட்டு சீடெலாம் தர நீங்கள் கொண்டு வராட்டாலும் பரவாயில்ல, இங்கே கொண்டு போகணுன்னு கண்டாரு. ஆனால் இந்த ஒன்று மாத்திரம் நினச்சிக்கிடுங்க, ஏசுநாதருங்கிறது போய் பெரிய லீடரு. யார்? சிஎஸ்ஐயில் பெரிய ஆள். அவர் கையெழுத்து போட்டால் தான் எல்லா காரியமே நடக்கும். அவர் சொல்லார், ஏசுநாதர்லாம் பொய், ஊழியங்கிறதெல்லாம் பொய். நீ சும்மா கடந்துட்டு சிவம் பண்ணுதான், வேதத்தை வாசிக்க, அங்கே போய் விற்கணும்னு பிடிக்காத. டிபார்ட்டில் வேலையை பார்த்து பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு வழிப்பார். நீ பார்த்தோன்னா ஊழியக்காரன்னு சொன்னோன்னா அவர் அதெல்லாம் சொல்லுவார். வீட்டம்மா டீச்சர் ஹெட்மிஸ்ட்ரி. அவர் சிஎஸ்ஐயில் ஒரு முக்கியமான புள்ளி. அந்த ஹவுசிங் போர்டில் 5வது வீடு, 4 எல்லாம் 5 எல்லாம் 6வது வீடு இருக்கும். பெரிய வீடு. அந்த அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, யாரோ ஒரு பியூன்னு சொன்னால் கூட எனக்கு ஒன்றும் இல்லை. அவர் முக்கியமான ஆள். அவர் சொல்லார், ஏசுநாதர் பொய், பைபிள் பொய், பாஸ்டர் ரிஜிஸ்டர்லாம் பொய்யான இது, அதெல்லாம் நம்பிக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு போகாத. 2 பிள்ளைகள் வேலை இருக்குங்க, ஒழுங்காக உழைச்சி பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு வழிபார். இது என்ன கல்லறை? வெளியே யாரு நல்ல மனுஷன் இன்னைக்கு இங்கே அமைக்க முடியும் அவரை. ஆனால் அவர் சொன்னதில் இப்போ ஒத்துக்கிட மாட்டார். ஆனால் சாட்சிக்கு அவன் கண்ணா இருக்கான். ஏன்டா அப்படி சொன்னார்? கல்லறை வாழ்க்கை ரொம்ப மோசமானது. என்ன செய்யும் பாருங்க. மார்க் 5வது அதிகாரம் 4வது வசனம். அந்த லேகியோன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தோம், சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்கிறதுக்கு ஒருத்தனாலும் முடியாது. ஏசுநாதர் தண்டிப்பாரு, பயப்படுறோம். நம்ம பின்னால் ஆசீர்வாதம் பாதிக்கப்படும், பயப்படுதோம். நான் செய்த பாவத்துக்கு என் பிள்ளைகள் தண்டிக்கப்படும், பயப்படுதோம். இதில் எந்த பயமும் அவனுக்கு ஏன் இல்லை? ஏசுநாதே மறிக்கல, அவன் எங்கே பயத்துக்கு? நீ நியாய தீர்ப்புக்கு பயப்பட போகிறான்? நீங்கள் ஏசுநாதருக்கு இந்த காரியத்தை நடத்தின தாவீது ராஜாவுக்கு இந்த காரியத்தை நடத்தினால இந்த தண்டனை வந்துன்னு சொல்லி பாருங்க. தாவீது ராஜா யாரு? எந்த விலங்குக்கும், எந்த கட்டுப்பாட்டுக்கும், எந்த நியாய தீர்ப்புக்கும், எந்த வித கண்டிஷனுக்கும் ஒத்தே வரமாட்டான்.
ஏன்னா அவன்கிட்ட லேகியான் பிசாசு இருக்கு. கல்லறை வாழ்க்கை. இயேசுநாதர் இல்லாத ஒரு வாழ்க்கை கல்லறை வாழ்க்கை, செத்த வாழ்க்கை, ஆத்மா மரித்த வாழ்க்கை. அவன் கேட்கவே மாட்டான். அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். நிறைய காரியம் ஐயர் ரைட், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அடுத்தால என்ன எழுதிருக்கு? எப்போதும் இரவும் பகலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே, ஆமென், இரவும் பகலும் கல்லறையில இருந்து, ஐயோ என் பொண்டாட்டி ஓடி போயிட்டால, என் பிள்ளை எப்படி நடக்க, என் சொத்து சோமெல்லாம் போச்ச, என் மாடு புறா செத்து போச்ச, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எங்க அம்மா அப்படி ஆயிட்டா, இதே தான் வாழ்க்கை புறமா இருக்கும். இயேசுநாதரை விட்டு விலைதான் பாருங்களேன், நடக்கிறத பாருங்க. கல்லறை வாழ்க்கையோட மோசமாயிரும். ஆனா இயேசுநாதருக்குள்ள இருக்கிறதுனால எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நமக்கு போராட்டமா என்ன செய்யல தெரியல. ஆனால் நீங்க இயேசுநாதரை விட்டு விலகணும்னா எல்லாமே மாறி போகும். செத்த வாழ்க்கை கல்லறை, அது நீங்க போய் இதெல்லாம் இவங்கெல்லாம் பார்க்கும்போது பார்க்க எல்லாத்தோட பெரிய வாழ்க்கை என்ன தெரியுமா? கணவனும் உனையும் ஒன்றா இருக்குது, ஒன்றா வாழ்றது. இது எங்க பாதிப்போ அது புறமே சாபத்தின் தண்டனை. எங்க பாதிச்சாலும் சாபத்தின் தண்டனை. பிள்ளை இருக்கா இல்லையோ அதெல்லாம் பெரிய வேற பிரச்சனை. கணவன் பேச்சை கேட்டு மனைவி நடக்கலாம், மனைவி பேச்சை கேட்டு கணவன் நடக்கலாம். அது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அதில் எந்த மாறுதலும் வந்துட்டோம், பிரிஞ்சு அவன் பிரிஞ்சு வேற ஒருத்தனை கட்டிட்டாலும், இவன் பிரிஞ்சு இன்னொருத்தனை கட்டானோ, அவன் போயிட்டு தனியாக வாழ்ந்தாலும், இவன் போயிட்டு தனியாக வாழ்ந்தாலும், பயங்கரமான கற்களினால தன்னைத்தானே குத்தி கொடுக்கக்கூடிய காரியங்கள். போய் காலில் விழுந்தாது கூப்பிட்டு வந்து வாழ்க்கை நடத்தணும். மனைவி வாழ்க்கை இல்லை, கணவன் வாழ்க்கை இல்லைன்னா அவன் தன்னைத்தானே குத்தி விடுவான். ஐயா நான் நீ படுத்துக்கிட்டு தான் 4 நாள் படுத்தாலும் என் மனைவி இருக்கா? மனைவி இல்லாதவன் என்ன ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. நான் 4 நாள் படுத்துக்கிட்டு தம்பியா, நான் ஒன்றும் வேலைக்கு போல, எல்லாம் பெட்டுக்கு வந்துடும். வெண்ணி, சாப்பாடு, துணிமணிகள் எல்லாம் தேய்ச்சி கீச்சி எல்லாம் எல்லார் வீட்டிலும் நடக்கக்கூடியதுதான். ஆனால் இது இல்லாதது கல்லறை வாழ்க்கை. பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், பிள்ளை நம்மகிட்ட சண்டை போட்டு வெளியே போயிடலாம், அதை பற்றி. ஆனால் கணவன் மனைவி வாழ்க்கை ஐக்கியம் வேணும். இல்லைன்னா அது அந்த வேதனை இருக்க, அது உலகத்தில் இல்லாத பெரிய வேதனையில் ஒன்று இந்த வேதனை. நல்ல கழுங்க, ஒரு மனுஷனுக்கு பெரிய தண்டனை எது தெரியுமா? மனைவி அவனோட இல்லாததான். மனுஷிக்கு அப்படி கிடையாது. கணவன் இல்லைன்னா மாவ வீட்டில் 10 நாள், மாவ வீட்டில் 10 நாள் பிள்ளைய தூக்கியாக கஞ்சி குடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா பிள்ளை தூக்கி ஆள் வேணும், பாத்திரம் தைக்க ஆள் வேணும், பாத்திரம் தேய்ச்சாது கஞ்சி குடிச்சிட்டு. ஆனால் ஆம்பளையில் எங்கே போய் பாத்திரம் தைப்பான்? இவனுக்கு சுடும். மர்ம வீட்டில் போய் இருக்கிறதுக்கு என்ன செய்யும்? சுடும். மர்ம வீட்டில் போய் மகாதானன் போய் இருக்க முடியுமா? அதான் என் கல்லறை வாழ்க்கை, பயங்கரமான கல்லறை வாழ்க்கை. தன்னை இருக்கும்போதே தன்னை குத்தி விடுவான். இருக்கும்போதே அல்ல அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு போட்டு தன்னைத்தானே குத்தி கல்லறை வாழ்க்கை வாழ்வான். ஏன்னா அவன் ஆத்மா மறிச்சுட்டு, ஏன்னா இயேசு கிறிஸ்து அவனை விட்டு போனாலே ஆத்மா மறிச்சது கிடையாது. இயேசுநாதர் இல்லாமல் ஆத்மா மறிச்சதுனாலே அவன் வாழ்க்கை பயங்கரமான கல்லறை வாழ்க்கையாக மாறிடும். ஒரு நாள் நிம்மதி இருக்காது. வேலை சொல்லுது, இரவும் பகலும் கூக்குரல் விடுவான். 12 மணிக்கு அவனை எழுப்பி கூப்பிட்டு கேட்டுப்பாரு நிம்மதியா இருக்கானே, இல்லம்மா. அல்லேலூயா. இதுதான் பயங்கரமான மோசமான வாழ்க்கை. அடுத்த வேகமாக முடிப்பேன். ரைட், அடுத்த வேகமாக வாசிங்க. ஒரு ஆள் 6வது வசனம் டக்கு டக்குன்னு வாசிங்க. என்ன இன்னும் ஒரு நிமிஷம், செல்லில் உறங்கிட்டாருங்களா இருக்காங்களான்னு பார்ப்போம். செல்லில் வாசிங்க 6வது வசனம். மார்க் 6லேருந்து வாசிக்கலாம். 5வது அதிகாரம் 6வது வசனத்தில். தெளிவா இல்லையா? தெளிவா இல்லை, வேற யாராவது வாசிங்க. 5வது அதிகாரம் 6வது வசனத்தில். ஓடி வந்து
வாசி டக்குடன் வாசி. ஆ ஆமென். ஆமென். சொல்லியிருந்தார். ஆமென். 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 ரைட் ஒரு நிமிஷம். அதுக்கு அடுத்தல 2 வசனம் வாசிக்கணும். ஒரு நிமிஷம் பிசாசு பிடித்திருந்தவனுக்கு சொன்னார்கள். 17. ஆமென். போதும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. முதல்ல ஆவியில மரிச்சவன், இப்போ பின்வாங்கினவன். என்ன வாங்கினவன்? பின்வாங்கினவன். இவன் பன்னியோடு வாழக்கூடியவன். பன்னினா என்ன? நம்ம பழைய பீடி சிகரெட்டை விட்டுருப்பான், திருப்பி பீடி சிகரெட்டை குடிப்பான், சர்ச்சுக்கு வருவான், கர்த்தரோட பந்தியில் கலந்துக்கிடுவான், அங்கே உலகத்தில் சண்டை போட்டுக்கிடுவான், தண்ணி அடிச்சுக்கிடுவான், இங்கே கர்த்தரோட ஆண்டவர் வேலைகளை பார்ப்பான், எல்லாம் செய்வான், சோறை பங்குவான், எல்லாம் செய்வான். ஆண்டவரால் மேஜையை தொடப்பான், எல்லாம் செய்வான், அங்கேயும் போய் அம்மன் கோயிலில் போய் தேங்காய் உடைப்பான், எல்லாம் செய்வான். இது யாரோட வாழ்க்கை? பன்னி வாழ்க்கை. அல்லேலூயா. பன்னியோடு இருந்த வாழ்க்கை. இங்க வந்து பார்க்கும், சர்ச்சில் வந்து பார்க்கும், அந்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் பண்பேசனம் பரிசுத்தமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் சத்தத்தை கேட்குற வேத வசனத்தை அது எழுதியிருக்கு 15வது வசனம் நினைக்க வந்து உட்கார்ந்து ஆண்டவர் வசனத்தை இதெல்லாம் பார்க்குறோம். யாரு? பன்னியோட வாழக்கூடியவன். பன்னி பார்த்துருக்கியா? பன்னியோடு வாழக்கூடியவன். பன்னியோட அல்லையா உலகத்துலேயும் இருப்பான், அவன் தூணிலையும் இருப்பான், துருப்பிலையும் இருப்பான், அங்கே அந்நிய பாஷை பேசுவான். அல்லையா சர்ச்சில் முதல்ல ஜெபம் பண்ண சொன்னால் செய்வான், அங்கே போய் அம்மன் கோயிலில் போய் தேங்காய் உடைப்பான், கல்யாண வீட்டில் முதல்ல நிற்பான், எல்லாம் செய்வான். இது என்ன வாழ்க்கை? இங்கே வந்து பார்த்தோன்னே அல்லையா அங்கே அபிஷேகத்தில் நிறைவான். பக்கத்தில் அல்லையா வசனம் பேசுகிறதெல்லாம் கேட்போம், வெண்பசனம் எங்கள் ஒருத்தன் பேசுகிறதெல்லாம் கேட்கும். ஆனால் அங்கே போய் நின்றுட்டு சொல்லுவான், ஆண்டவரே என் எல்லையை விட்டு என்ன செஞ்சிடும்? வேறும். இங்கே வீட்டுக்குள்ளே வந்துடாதீங்க. நான் தான் உங்கள் சர்ச்சுக்கு வரேண்ணே, வீட்டுக்கே வரேன். நான் தான் சர்ச்சுக்கு தான் வரேண்ணே. எல்லையை விட்டு என்ன செஞ்சிடும்? ஆனால் ஒரு பிசாசு துரத்தோன்னு பார்க்குறான். அந்த ஊருக்காரன் பார்க்காம இங்கே எல்லாரும் வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பிசாசும் துரத்துன்னு நினைச்ச மாட்டான். முதல்ல எல்லையை என்ன செஞ்சிடும்? காலி பண்ணிடும். நான் சர்ச்சுக்கு மட்டும் வருவேன், வீட்டுக்கு மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, இங்கே வந்துடாதீங்க. அது பன்னி ஜீவியம். அல்ல பன்னி ஜீவியம் ரொம்ப மோசமானது. அது கக்கினதை என்ன செய்யுமா? திங்கும். கக்கின்றது திங்குமா? பன்றி சேற்றில் நினைச்சுமா பொருளும் விட்டு வந்ததான் திருப்பி செய்யும். எந்த வித பயமும் இருக்காது. எனக்கு நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், நான் ஆவியை பெற்றிருக்கேன், பிரசங்கிக்கிறேன். ஒரு நினைவு, கெட்ட நினைவு வந்தால் கூட என் மனசில் படுது, இது கெட்ட நினைவு, இதனால எனக்கு பாதிப்பு இருக்குன்னு தெரியுது, உடனே மனம் திரும்புகிறேன். இந்த மனம் திரும்புதல் அந்த பன்னி ஜீவியத்துக்கு இருக்காது. உணர்வு நினைச்சாது இருக்காது. பாவத்தை குறித்தான பயம் இருக்காது. இயேசுவை குறித்தான பயம் இருக்காது. எனக்கு வசனம் உணர்த்தப்படுகிறது.
வசனத்தை நான் போதிக்கிறேன், வசனத்தை கேட்குறேன், அடுத்தவங்க பேசுகிறத கேட்குறேன், அதெல்லாம் அவன் என்ன செய்ய மாட்டான்? பண்ணி ஜீவியம் உள்ளவன் கேட்கவே மாட்டான். அல்லேலூயா. நல்ல மனம் திரும்ப சொன்னான், அழகா மனம் திரும்பும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. ஹாயா வயா அப்படின்னு அழகா மனம் திரும்பும். அடுத்த நிமிஷம் பண்ணி சேட்டில் என்ன செய்யுமா? திரும்பி போய் போடலாம். பண்ணியை குளிப்பாட்டி வீட்டில் ஒரு நல்ல மெத்தை போட்டு மெத்தையில் படுக்க வச்சுருந்தாலும் அது எங்கே போய் படுக்கும்? நல்ல பொன் மூக்குத்தியெல்லாம் போட்டு வாசிப்போம். ஒரே வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 11வது அதிகாரம் 22வது வசனம். யாராவது ஒரு டக்குன்னு வாசிங்க. இப்போ 10 நிமிஷம் தான் இருக்குது, நேரம் ஆகிட்டு. விவேகமுள்ள மனுஷன் 11:22 மதிகேடாய் நடக்கிற பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமம். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆள் அழகாகவும் மூக்கு மொழி இருந்துட்டா போதும். அவங்க நடக்கிற நடையே, நீ ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் அந்த ஆள் மட்டும் தான் முதல்ல தெரியும். என்னது? பொன் மூக்குத்தி. அந்த சத்தம் போட்டு பேசுறது என்ன, 4 பேர் மத்தியில் ஹான்னு சிரிக்கிறது என்ன, அப்படி அங்கே ஓடுறது என்ன, இங்கே ஓடுறது என்ன. இப்போ அதெல்லாம் ஓடுதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. இந்தியெல்லாம் ஓயாமல் அங்கேயும் அங்கே ஓடலாம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இது இந்த பொன்முக்குத்தியனுடைய அந்த அப்படிப்பட்ட மனுஷனும், இந்த பன்றி ஜீவியம் பண்ணுற மனுஷனும், இந்த கல்லறை வாழ்க்கை மனுஷனும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான். இவனும் இவன் நிம்மதியற்றவன், ஆனால் வெளியே என்ன காமிப்பான்? நிம்மதியாக இருக்கிற மாதிரி. இவன் தேவன் மேலே பாசம் இருக்க மாதிரி தான் காமிப்பானே தவிர தேவன் மேலெல்லாம் என்ன இருக்காது? பாசம் இருக்காது. இவன் 1000க்கு 2000 என்ன செஞ்சுக்க தேங்க. ஆனால் நான் சுத்த மனம் திரும்புதலுக்குள்ள மட்டும் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். நீங்கள் அவன்கிட்ட சத்தியத்தை போய் சொல்லி பாருங்கள், சத்தியத்தெல்லாம் அவன் கேட்க மாட்டான். பண்ணின் மேலே எண்ணத்தை போடக்கூடாதான், முத்துக்களை அது என்ன செய்யணும்? பீறி போட்டுரும். நமக்கு அது முத்து, அவனுக்கு அதெல்லாம் முத்தெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. முத்தெல்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் அல்லேலூயா உயிர் தெழுந்த கிறிஸ்தவனாக இருக்கணும். என்னைக்கு உயிர் தெழணும்? நேதம் உயிர் தெழணும். நேதம் இயேசுவை தரித்து கொள்ளணும். நேதம் சாகணும். நேதம் உயிர்ப்பிக்கப்படணும். அப்படிப்பட்ட கிறிஸ்துவனாக இருந்தால் மட்டும்தான் இந்த பூமியில் சரியானபடி நீங்கள் கிறிஸ்துவ ஜீவியம் செய்ய முடியும். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 15வது வசனம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் ஆமென் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு, இதுதான் உயிர்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்துவனின் அடையாளம். கல்லறை கிறிஸ்துவன் அல்ல, பன்றி ஜீவிய கிறிஸ்துவன் அல்ல, உயிர்ப்பிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு கிறிஸ்துவனின் தன்மை. அவன் முதல்ல என்ன செய்யறான்னா, நல்ல மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று வஸ்திரத்தை தரித்து கொள்ளுகிறான். என்ன அர்த்தம்? என்ன வஸ்திரம்? பரிசுத்த வஸ்திரத்தை தரித்து கொள்ளுகிறான். அதுக்கப்புறம் நல்ல தெளிந்த புத்தி வருது. எப்போ பண்ணி வருது அதுக்கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது? பேரக்கூடாது. இது லேகியம் இவன்கிட்ட பேரக்கூடாது. நம்ம எங்கே உட்காந்துருக்கணும்? ஆண்டவர் பாதத்தில் இருக்கணுங்கிற எண்ணம் உயிர் தெளிந்த கிறிஸ்துவனுக்கு மட்டும்தான் வரும். அல்லேலூயா. அவன் புத்தி தெரிந்திருக்கான். அல்லேலூயா. அவர் பாதத்தில் உட்கார ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. எப்பவும் அவர் எங்கே இருக்க? அவர் வானத்தில் இருக்க, நான் கீழே இருக்கேன். ஆனால் எப்பவும் தேவ சமூகத்திலே நிற்பவன் யாரு? உயிர் தெழுந்த கிறிஸ்துவன். எப்பவும் தேவ சமூகத்திலே இருப்பான். அவருக்கு முன்பாக தேவனை வைப்பான். எப்பவும் தேவனை முன்பாக வைத்திருப்பான். அல்லேலூயா. தெளிந்த புத்தியோடு இருப்பான். என்ன நடக்கு ஏது நடக்குங்கிறத தெளிந்த புத்தியோடு இருப்பான். இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசி முடிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம். ஒரு நிமிஷம் கிடையாது, ஒரு நிமிஷத்தில் முடிச்சிருவோம். 27வது அதிகாரம் 51வது வசனத்திலிருந்து.
அப்பொழுது ஆமென். தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ஆமென் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. நல்ல காலுங்க. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய தன்மை நீங்க இதெல்லாம் பிளந்துரும். அல்லலியா வேதம் சொல்லுது, அல்லலியா திரைச்சீலை மேல வானத்துல நமக்கும் அவருக்கும் அல்லலியா நுழையக்கூடாத ஒரு திரைச்சீலை இருக்கு. இயேசுநாதர் அதை என்ன செஞ்சிட்டாரு? கிழிச்சுதான் ரத்தத்தோடு உள்ள போயிட்டாரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு. ஆனால் நீ பாவம் செய்யும் போது அந்த திரைச்சீலை அடுத்தால என்ன செய்யப்படும்? மூடப்படும். அடுத்தால நீங்க மனம் திருப்பி பாவம் பண்ணி நிச்சயத்தை வரும்போது என்ன செஞ்சிடும்? அது திறக்கப்படும். அல்லேலூயா. எவ்வளவு நாள் திறக்கப்படும்? அனுதினமும் நான் பாவம் செய்த அனுதினமும் அது திறக்கப்படும். நான் எதுக்கு திறக்கப்படுது? நான் பிதாவோடு என்ன வேண்டி இருக்கு? ஒப்புரவாகணும். என்னைக்கெல்லாம் ஒப்புரவாகணும்? டெய்லி தேவனோடு ஒப்புரவாகணும். அதனால அந்த திரைச்சீலை நிலம் என்ன செய்யப்படுகிறது? திறக்கப்படுகிறது. கண்மலை என்ன செய்யறது? பிளக்கப்படுகிறது. கண்மலை யாரு? கிறிஸ்து. என்ன பிளக்கப்படுகிறது? நான் மனம் திரும்பும் போது அவரை முன்னால வைக்கிறேன். அவர் சிலுவையில் பட்ட கண்மலை உடைந்ததல்ல, அது சதை பிற்கப்பட்டதையும் அவர் அழகியா நொறுக்கப்பட்டதையும் என் ஆத்ம கண்களை பார்த்து அந்த அந்த கண்மலை என்ன செய்யுது? பிளக்கிறத பார்க்கிறேன். பார்க்குங்களா இல்லையா? அடுத்தால கல்லறைகளும் கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவானுடைய சரீரம் எழுந்திருந்தது. நான் ஜெபம் பண்றேன், மனம் திரும்புத. இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லுத, நீ கல்லறை வாழ்க்கை வாழ்றீங்க, நீ மனம் திரும்புங்க, நீங்க தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க, நீ இந்த தவறுலாம் பண்ணு. கல்லறை என்ன செய்ய ஆரம்பிச்சிருது? திறக்க ஆரம்பிச்சது. அந்த மரித்தவனும் என்ன செய்யறான்? உயிர்ப்பிக்கப்படுகிறான். ஆமென். அப்போ உலகத்துல எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தேவன் மன்னித்து அவனை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கல்லறை வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவனுக்கு என்ன உண்டு? மீட்பு உண்டு. கல்லறை திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள். யார் நித்திரை அடைந்திருக்கா? மரித்த கிறிஸ்தவர்கள். அவங்க அல்லேலூயா மரித்த கிறிஸ்தவர்கள். அவர்களும் சரீரம் என்ன செஞ்சுட்டு எழும்ப ஆரம்பிச்சுட்டு. அல்லேலூயா. அது நீங்க எழும்பணும். முதல்ல உங்களுக்காக திரைச்சீலை ரெண்டா கிழிஞ்சிட்டு உயிர் தெழணும். அதுக்கு என்ன செய்யணும்? அவர் பாதத்தில் இருக்கணும், தெளிந்த புத்தியா இருக்கணும், பரிசுத்த வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும். அடுத்தால என்ன இருக்கு? அவர் உயிர்த்தெழுந்த பின்பு ஆமென் இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். நல்ல இப்போ நான் சொல்லி முடிக்கிறேன், நேரம் ஆகிட்டு இருக்கு. இயேசு நாமத்தினால் அசுத்த நகரமோ பரிசுத்த நகரமோ இந்த பூமியில இருக்கு. ஆமாண்ணே, என்னது? பரிசுத்த நகரம் நம்ம இயேசுவுக்குள்ள எல்லா காரியங்களும் கற்பனை கட்டளை கைக்கொள்ளும்போது நமக்குள்ள பரிசுத்த நகரம் நமக்குள்ள இருக்கு. இந்த நகரத்தில் யார் காணப்படுவாங்களாம்? அந்த கல்லறை வாழ்க்கை வாழ்ந்தவங்க. யாரு? அந்த சரீரம் மரித்தவர்கள் எழும்பி எங்க காணப்படுகிறார்களாம்? நமக்குள்ள ஒருவராய் காணப்படுகிறார்கள். நம்ம பரிசுத்த நகரத்தில் இருக்கோம், பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கோம். பரலோக ராஜ்யம் மேல இல்ல, மேல இருக்கு, மேலே இல்ல, மேலே இருக்கு, நமக்குள்ளே இருக்கு. நம்ம பரிசுத்த நகரத்தில் இருக்கோம். நம்ம ஆளுகிறவர் இந்த பூமியின் பிசாசர்ல. யாரு? தேவன் ஆளுகிறார். நமக்கு ராஜா தேவன். நமக்கு ஆலோசனை எங்க இருந்து வருது? தேவன் இருந்து. நன்மை எங்க இருந்து வருது? தேவன் இருந்து. பாதுகாப்பு எங்க இருந்து வருது? தேவன் இருந்து. அந்த இதுக்குள்ள இவங்க யாரு? கல்லறை வாழ்க்கை வாழ்ந்தவங்களும் செத்த கிறிஸ்துவர்களும் நமக்குள்ள என்ன செய்யப்பட்டார்களா? காணப்பட்டார்கள். இன்னைக்கு சொல்லலாம் அவங்க அவ்வளவு பாவம் செய்தாங்க, இவ்வளவு. அவன் நாளைக்கு இருந்து முன்னால முந்தினோர் அநேகர், பிந்தினோர் அநேகர், முந்தி போக முடியும். காணப்பட்டார்கள். ஆமென். அவரோடு கூட ஆமென் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்ததை கண்டு பயந்து ஆமென். இப்படி எல்லாம் நீங்க அநேக பாவிகள் மனம் திரும்பிட்டாங்கன்னா அநேகர் எழுப்பி சொல்லுவாங்க, ஓ நீ இவர்கள் தான் தேவனுடைய. நான் சொல்ல புரியுதா? அதாவது அந்த அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சி உண்டாகும். சம்பவித்த எல்லா காரியங்களும் மிகவும் காண்பார்கள். என்னத்தை காண்பார்கள்? கல்லறையில் இருக்கணும்னு என்ன செஞ்சிருக்கோம்?
ஏன் நேற்று பெரிய சினிமா நடிகா இருந்தா, இவன் பயங்கர வேசித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தா, இவன் பெரிய அரசியல்வாதியா இருந்தான், இவன் பயங்கரமான நோய்வாயப்பட்டிருந்தான். இவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? எந்திரிச்சிட்டாங்க. பூமி அதிர்ந்து செய்யும். பூமின்னா பூமி அதிராது. இது பூகம்பத்தை பற்றி சொல்லலை. அல்லையா? மக்கள் அசைய ஆரம்பிப்பார்கள், மக்கள் அசைவார்கள், அதிர்வார்கள். அது அதிர்ந்த உடனே வேதம் சொல்லுது, பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களை எல்லாம் கண்டு பயந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இவ மெய்யாகவே யார நம்ம சொல்லுவாங்க. இவர்கள்லாம் யாரு? தேவனுடைய குமாரர்கள். நம்மளே முடிவெடுப்போம். நம்ம கல்லறை கிறிஸ்துவனா, பன்றி கிறிஸ்துவனா, அல்லது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனா? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனா மாறினா பன்றி கிறிஸ்துவனாய் வாழுகிறவனையும் கல்லறை கிறிஸ்துவனாய் வாழுகிறவனையும் நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட முடியும். எல்லாரும் மனங்கால் படி ஜெபம் பண்ணுவோம்.